உங்க அம்மா என்ன வேலை பார்க்குறாங்கம்மா? எங்க அம்மா சமையல் வேலை தான் பார்க்குறாங்க. அது என்ன கெட்ட பழக்கம் பொம்பளையால் சமைக்கிறது? எல்லார் வீட்டில் என்ன மாதிரி இவங்க வீட்டிலலாம் இவங்க அப்பா தான் சமையல் பண்ணுறாப்புல. உங்கள் வீட்டில் யார் சமையல்? எங்க அம்மா சமையல் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள. அப்படியா? உங்கள் அம்மா என்ன சமையல்லாம் பண்ணுறாங்க அது சொல்ல? தயிர் சாதம் பண்ணுவாங்க, ரசம் சாதம் பண்ணுவாங்க. அப்புறம் அவ்வளோ சைவ ஐட்டமாக இருக்க. சைவமா நீங்கள்? வெஜ்ஜா? நான்வெஜ் கிடையாது. நீங்கள் நான்வெஜ் கிடையாது, ஒன்லி வெஜ். சாப்பிட மாட்டேன். எங்க அம்மாவும் சாப்பிட மாட்டா, ஜெயிச்சும் சாப்பிட மாட்டேன். எங்க அப்பா தான் சாப்பிடுவாங்க. ஏன் பிடிக்காதுன்னு கேட்குறேன். அது ரொம்ப காரமா இருக்கும்ல, அதனால எங்க அம்மா ஜெயிச்சு நானும் சாப்பிட மாட்டோம். ஆமாம், வெஜ்னா என்னது, நான்வெஜ்னா என்னது பாப்பா? நான்வெஜ்னா பிரியாணி, மட்டன், சிக்கன், ஃபிஷ், அது மட்டும் தான். வெஜ்ஜுன்னா காய் சாப்பிடணும். நல்லா காய் சாப்பிட்டாதான் மூளைலாம் நல்லா வளரும். என்ன காய் சாப்பிட்டா மூளை வளரும்? பாவக்காய் சாப்பிட்டாதான் மூளை வளரும். ரைட்டு. மூளை யாருக்கெல்லாம் வளரணுமோ தயவு செய்து டெய்லி அரைக்கில் பாவக்காயை வச்சு தின்னுங்க. இல்லையாச்சு? சரி பாப்பா, இப்போ இங்கே இருக்கிற யாரெல்லாம் நம்ம பாவக்காய் சாப்பிட சொல்கிறாள் கண்டிஷனில் இருக்காங்க? ஒவ்வொருத்தராக கை நீட்டி சொல்லு பார்ப்போம். டப்பு டப்புன்னு சொல்லு. கலர் கலராக சொல்கிறா. என்ன ஆளை சொல்லு. எங்கே என்ன கலர் போட்டிருக்காங்க ட்ரெஸ்ஸு? கிரீன், கிரீன் அண்ட் ப்ளூ. ஹலோ கிரீன். இந்த 4 பேரில் யாருக்கு பாவக்காய் வாங்கி கொடுக்கலாம் பாப்பா? அது என்ன எல்லாம் பச்சை கலராக போட்டால் பூரா பாவக்கான்னு சொல்லுவியா நீ? அவன்கிட்ட ஒரு வாட்டி சொல்லி, ஏன்டா திரும்பி அந்த பக்கமே போயிட்டு இருக்கான்னு கேட்க. ஏன்டா நாங்களாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், நீ ஏன்டா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க? கேளுமா. நாங்கள் தான் பேசிட்டு இருக்கோம், நீ அங்கேயே திரும்பிட்டு இருக்க. உனக்கு மூளை இருக்கான்னு கேளு. உனக்கு மூளை இருக்கா? இல்லைக்கா மாறா, அவனு இல்லைக்கா. டெய்லி அரைக்கில் பாவக்காய் வாங்கி சாப்பிட்றான்னு சொல்லிடுமா. டெய்லியும் 1/2 கிலோ பாவக்காய் வாங்கி சாப்பிடுவேன். அவன் பாவக்காய் அப்படின்னா என்னக்கா? நீ படிச்சு முடிச்சு என்ன வரைக்கும் போற? போலீஸ் இல்லை. நீ போலீஸா? ஏன் மளிகை கிடைக்க முடியா? படிக்கிறேன். போலீஸ். இப்போவே கேஸ் போட்டு உள்ள தள்ளிடும் போல் இருக்கு. சரிங்கண்ணா, இப்போ நீ போலீஸ் ஆகிட்ட தம்பி. இப்போ வந்து உங்கள் அப்பா மளிகை கடை வச்சுருக்காங்க. ஒரு ஆள் வந்து, அண்ணாச்சி 1 லிட்ரு, ஏய் சொல்கிற கவிடா, அண்ணாச்சி 1 லிட்ரு பால் தாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கார். ஃபோன் பேசிக்கிட்டே இருந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் 1 லிட்ரு பினாயில தூக்கி கொடுத்து விட்டார். சரியா? நீ போலீஸ். அவங்க போய் அதை காய்ச்சி குடிச்சு பேதியாகி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா கடைசியில் பாலுக்கு பதிலாக பினாயில கொடுத்துருக்காரு. உங்கள் அப்பா மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டுக்கு வா, இன்னும் பேத்த என்கிட்ட தாங்க, வீட்டுக்கு கொண்டு போய் வந்து 4 போட்டு கொண்டு வந்து. சரி, உங்கள் அப்பாட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்க, என்னை பெற்றதுக்காக பெருமைப்படுறீங்களான்னு கேளு. இப்போ பெற்றக்காக பெருமைப்படியாப்பா? உன்னை பெற்றதுக்காக பெருமைப்படல, எல்லாரும் முன்னாடி போட்டு கொடுக்கறதுனால நல்ல பெருமையாக இருக்கு. ஏய் சரி, நான் உன்ட்ட கேட்குறேன், உங்கள் அப்பா வந்து ஹீரோவா வில்லனா? ஹீரோனா என்ன, எப்படி இருக்கணும்? எல்லாரையும் காப்பாற்றுவாங்க, பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. சரி, உங்கள் அப்பா இப்போ யாரை காப்பாற்றி பவர்ஃபுல்லாக இருக்காரு? எங்கள் அம்மா. உங்கள் அம்மாவை காப்பாற்றி பவர்ஃபுல்லாக இருக்காரா? சரி, ஹீரோ எல்லாரையும் காப்பாற்றுவார். டான்ஸ்லாம் ஆடுவார் தெரியுமா சினிமாவில்? ஆமாம். ஆமாம், அந்த மாதிரி உங்கள் அப்பா என்னைக்கா டான்ஸ் ஆடிருக்காரா? டான்ஸ் ஆட தெரியுமா? டான்ஸ்லாம் ஆட தெரியாதா? சரி, பாட்டாவது பாட தெரியுமான்னு கேளு. பாட்டு பாட தெரியுமா? தெரியாது. ஃபைட் பண்ண தெரியுமா? தெரியாது. என்ன மட்டும் நறுக்குன்னு கொட்டுறீங்களா? எதுவுமே பண்ண தெரியாது, ஆனால் தெரிஞ்ச ஒன்று மட்டும் நறுக்குன்னு கொட்டுறது. இப்போ உங்கள் அப்பாவை நீ ஹீரோவா ஒத்துக்கிறியா இல்லை வில்லனா ஒத்துக்கிறியா? ஹீரோ. இப்பவும் ஹீரோ தானே? என்னம்மா? நான் வில்லனா ஒத்துக்கிறேன். அங்கே பாருங்களேன், அவ பார்வைக்கு உங்கள் அப்பா வில்லனா தெரியாமல. 2 தான் தருங்க. ஹீரோ. தம்பி, உங்க வீட்டில் அதாவது வெளியே வந்து டான்ஸ் ஆடணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடி இருக்காரா? இல்ல. அன்னைக்கு கூட உங்க அம்மா உங்க அப்பா டான்ஸ் ஆடி இருந்தாங்கடா. நான் உங்க வீட்டை வழியே அப்படி போகும்போது பார்த்து போனேன். நைட்டா காலையா? ஒரு 6 மணி இருக்கும். சாயந்தரம். நீ கூட அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஏதாவது டவுட் கேட்டியே, அம்மா 7 3 எத்தனை மணி டேய் ஒழுங்கு எழுதுடா அப்படின்னு சொல்லிட்டு போய் டான்ஸ் ஆடினாங்களா 2 பேரும்? அதெல்லாம் இல்ல. அப்போ இவனை ஒன்றுமே பண்ண முடியாது போல் இருக்க. சரி, நீ ஹோம்ஒர்க் எழுதும்போது உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதை சொல்லு. டிவி பார்த்தாங்களா? டிவியில் என்ன பார்க்குறாங்க? சீரியல். நீ சீரியல் பார்ப்பியா? பாப்பேன். நீ என்னென்ன சீரியல் பார்க்குறீங்க நீங்கள்? பிரியமானவள், வாணிராணி, ஆதிரா. ஆதிராவா? இப்போ சக்தி முடிஞ்சிடுச்சா? சரி, இப்போ ஆதிரா போடுறாங்க. ஏய், சக்தி முடிஞ்சு போச்சா? ஆமா, சக்தி முடிஞ்சு போச்சா? அப்போ இந்த கடைசியில் சக்திக்கு என்னதான் ஆச்சு? 0
கூட போயிட்டா. ஜீவா கூட போயிட்டாளா? நிஜமாவா? ஆமா. ஸோ கடவுளே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.